ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தட் கேர்ள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் டிஐஒய் ஃபேஸ் பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ வாங்க டக்குன்னு அது என்ன டிஐஒய் ஃபேஸ் பேக்னு பார்த்துக்கலாம். டிஐஒய் ஃபேஸ் பேக்குக்கு நான் கொஞ்சமாக கிண்ணத்தில் பைத்த மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்தால் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் பவுடர் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து. எல்லா பவுடருமே நான் இன்றைக்கி ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட கொஞ்சம் ஆரஞ்ச் பீல் பவுடரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்ச் பீல் பவுடர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆட் பண்ணுற எல்லா பவுடருமே ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த ஒரு ஃபேஸ் பேக் நம்ம வந்து ரெடி பண்ணாலும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப நல்லது. அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம திக் பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். அதுக்காக நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைனா தயிர் இல்லை தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் வேணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணலாம். இதுதான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் இப்போ நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரப் கூட பண்ணிக்கலாம். நான் இப்போ எந்த ஸ்க்ரப்புமே பண்ணல, சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். முடியெல்லாம் எடுத்து கட்டிக்கோங்க. நான் வந்து என் ஃபேஸே பார்த்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால கேமராவை பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்கள் யாருக்காவது இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்பவுமே ஃபேஸ் பேக் போடும்போது இல்லை ஃபேஸில் வந்து மை வைக்கிறேன் இல்லை மஸ்காரா போடுறதுன்னா வாயை வந்து பேன் ஓப்பன் பண்ணிப்பேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் பழக்கம் இருக்குது, வியாடான பழக்கம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஃபேஸ் பேக் போடும்போதே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இல்லைனா என் வாய் அப்படி திறந்துருக்கும். எனக்கே சிரிப்பு வருது. ஓகே, இப்போ நம்ம இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு கண்டிப்பாக எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஃபேஸில் இருக்கணும். அதுக்கப்புறமா தான் இதை நம்ம வாஷ் பண்ணுவோம். ஸோ 20 மினிட்ஸில் இது நல்லா காஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 20 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், என் ஃபேஸ் நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரியுது நினைக்கிறேன். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு காஞ்ச ஃபேஸை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு வாட்டி ஃபேஸ் பேக் போட்டுட்டு உடனே ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காதீங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, ஃபேஸ் பேக்னு இல்லை, எந்த விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். ஸோ இதே மாதிரி தான் இந்த ஃபேஸ் பேக்கே ஒரு 1 மந்த் 1.5 மந்த் நீங்கள் கண்டினியூஸாக வாரத்தில் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ரிசல்ட் தெரியும். நல்ல ஃபேஸ் பிரைட்டன் ஆகும். ஸோ வந்து உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னு நினச்சேன், அவ்வளோதான். ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டேன். மேலெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், வேறு வழி இல்லை. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி லைட்டாக தண்ணி போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது போட்டதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு எரியிற மாதிரி இருக்கும். ஏன்னா மஞ்சள் வேறு போட்டிருக்கோம் அண்ட் ரோஸ் வாட்டர் போட்டதுனால கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப எரிஞ்சுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லைட்டாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப இச்சிங் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபேஸ் பேக்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நார்மல் ஸ்கின், கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு வேணும்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்கின்னுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ நான் இதை வந்து பேட் ட்ரை பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஃபேஸை வந்து பேட் ட்ரை பண்ணுங்கள். போட்டு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புலேயே வந்து
ரொம்ப டெலிகேட்டான விஷயம் நம்மளோட ஸ்கின் தான். அது ரொம்ப பொத்தி பொத்தி பார்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து அத நல்லா மெயின்டெயின் பண்ண முடியும். அதனால தான் சொல்றேன். இது ஒரு சின்ன டிப் தான். எப்பவுமே ஃபேஸ் போட்டு நல்லா இப்படிலாம் ரப் பண்ணாதீங்க. நல்லா பேக் பண்ணி இப்படி ஒத்தி ஒத்தி இப்படி எடுத்தீங்கன்னா தான் ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானே சம்டைம்ஸ் மறந்து போய் நல்லா அப்படி போய் துடைக்க ஆரம்பிச்சுருவேன். அப்போலாம் பண்ணவே கூடாது. ஸ்கின் நல்லா டேமேஜ் ஆகும். ஸோ இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம், பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில வந்து நீங்க தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தயிர் ஆட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட தயிர் இல்ல. அதனால நான் தயிர் யூஸ் பண்ணல. இல்லன்னா மேக்ஸிமம் நானும் தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் இட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.